ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து வேண்டி குட்டையில் வந்து எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட்ல இது வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த வேன் பையன் வந்து குடுகுடுன்னு யாக் பகுதியிலேருந்து ஓடுற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோட போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம 2 ஹீரோஸும் ஒன்றா சேர்ந்து தான் தூங்கிட்டு இருக்காங்க. பாவம்ப்பா, இந்த யாக் பையனுக்கு வந்து ஏதோ கெட்ட கனவா வருது. அது மேட்ச் சம்மந்தமாக தான் வருது. பாவம் பையன் ரொம்ப பதட்டமாக இருக்கான் போல இருக்கு. அதான் அந்த கனவு திருப்பி வருது. அது மட்டும் இல்லாமல் முணங்கிட்டே இருக்கானா. டே என்னடா ஆச்சு அப்படின்னு வேன் வந்து பதறி போய் கேட்க, டே அது கெட்ட கனவுடா, மேட்ச் வருதுல, அதான் இப்படிலாம் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த யாக் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு மட்டுமா? எனக்கும் தான். ஜப்பான் போகிறோம்ல, ப்ரெசன்டேஷன் பண்ணோம்ல, அப்படி இப்படின்னு வேன் வந்து ரொம்ப புலம்ப, உனக்கு என்னடா பிரச்சனை, நீ நல்லா பண்ணிடுவடா அப்படின்னு யாக் சொல்கிறான். டே என்னமோட நீ சப்போர்ட் பண்ணுற, ஒரு வேளை நான் நல்லா பண்ணிட்டேன், அதுக்கு கைமாறா நீ என்ன பண்ணுறீன்னா ஒரு பெஸ்ட் சைக்கார்டிஸ்ட்டை பார்க்குற. அதான் கைவசம் என்கிட்ட ஒரு ஆள் இருக்காம்ல, காவு என் ஃப்ரெண்டு, நீ அவனை போய் மீட் பண்ணி என்ன எதுன்னு பேசுகிற, அப்போ தான் உனக்கு திருப்தியாக இருக்கும் எனக்கும் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு இந்த வேன் வந்து சொல்ல. ஓகே சரி, இப்போ நான் ஒருவேளை ஜெயிச்சிட்டா அதுக்கு ரிவார்டை நீ என்ன தருவ அப்படின்னு இந்த யாக் பையன் வந்து கேட்க, என்ன வேணும்னு கேளு அப்படின்னு வேணும் கேட்குறான். ஆனால் இந்த யாக் பையன் வந்து என்ன கேட்டான்னு தெரில. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து இப்போ நம்ம 2 ஹீரோஸும் வேனோட வீட்டில் தான் இன்னும் இருக்காங்க. யாக் வந்து எதிர்ச்சியாக டைரி எடுத்து பார்க்க, அதில் இந்த வேன் பையனும் டாக்டர் தெரு இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது. ஃபோட்டோவுக்கு பின்னாடி வந்து இவர் இந்த உலகத்தில் வந்து எனக்கு எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு இந்த வேன் பையன் எழுதி வச்சிருக்கான். இப்படி எழுதி வச்சா என்ன அர்த்தம்? ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்த விஷயத்த யாக் பார்த்துட்டே இருக்கும்போதே வேன் வந்துடுறான். வேன் வர்றதால இந்த யாக் பையன் வந்து கப்பு சிப்புன்னு எல்லாத்தையும் அப்படி இப்படின்னு வச்சுட்டு வேன் கூட வந்து கேஷுவலாக பேசியிருக்கான். கேஷுவலாக பேசி முடிச்சுட்டு சரிப்பா ட்ரைனிங் இருக்கு கிளம்புறேன்னு இந்த யாக் பையன் கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி யாக் சும்மா இல்லாமல் டே ஏதாச்சும் கூடேண்டா அப்படின்னு இந்த யாக் வந்து வேன் கிட்ட வந்து என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இந்த யாக் பையன் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே போக, அங்கே லிஃப்ட்டில் வந்து ஒரு போஸ்டரமாக இருக்குது. நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸை நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு போட்டிருக்க. இதை பார்க்குற யாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த வேன் பையன் என்ன சொல்லியிருப்பான், நான் யாரை உண்மையாக லவ் பண்ணுறேனோ அவங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு கிஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருப்பான். அதைத்தான் யாக்கு வந்து யோசித்து பார்க்குறான். இவன் எதுக்கு இன்னும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கிஸ் கொடுக்கல அப்படின்னு வந்து ரொம்ப யோசித்து பார்த்து இப்படி இது பண்ணிட்டு இருக்கான்ப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து இந்த யாக்கை தான் காட்டுறாங்க. யாக் சின்சியராக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் யாக்கோட அண்ணன் இருக்கான்ல, அவனை பார்த்தா இங்கே பாடா அடுத்த மேட்ச்ல நீ இவன் கூட தான் போட்டி போட போற அப்படின்னு யாக்கோட அண்ணன் சொல்ல, யாக்கும் என்ன ஏதுன்னு போட்டோவை பார்க்க போலான்னு பார்த்தா அங்கே டாக்டர் தெரு இருக்கார்ல, அவரோட போட்டோ தெரியுது. போட்டோவை பார்த்தோன்னே அவ்வளோதான் யாக் பதறிட்டான். எப்போ பார்த்தாலும் டாக்டர் தெரு அவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான் உங்களுக்கு இந்த யாக் பையன் வந்து. அதான் பார்த்தோன்னே பதறி போயிட்டான். என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு அண்ணனை சுற்றி இருக்கவனா கேட்க, அதெல்லாம் உள்ளே சும்மா அப்படின்னு எப்படியும் இந்த யாக் பையன் வந்து சமாளிச்சு விட்டான். இன்னொரு பக்கம் என்ன, வேன் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சவனே காவு கேட்குறான். என்னடா நீ தான் அவனை வந்து லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு போச்சுல, லவ் பண்ணுறது அவன்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு காவு கேட்க, இல்லைடா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலடா அப்படின்னு இந்த வேன் இருக்க. ஏன்டா ஒரு விஷயத்த வந்து இடியாப்பமாய் சுற்றி இப்படி காம்ப்ளிகேட்டட் ஆக்கிட்டு இருக்க, நிறைய விஷயத்த சீக்கிரம் சொல்லி தொலையேண்டா அப்படின்னு காவேனா வேனை பிடிச்சிட்டு இருக்கான். வேனுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேனே தெரில. அதாவது லவ் பண்ணுறேங்கிறத வந்து அவங்ககிட்ட எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் இவன் கன்ஃபியூஷனில் இருக்கான். இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து யாக்கு இருக்காம்ல, அவன் வேனுக்காக வெயிட் பண்ணியிருக்கான். எதுக்குடா நீ வெயிட் பண்ணுற அப்படி வேன் கேட்க, எதுக்கா நம்ம சேர்ந்து சாப்பிடணும்ல அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு வேன் வந்து ரொம்ப கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கான். இவங்க இன்னும் உண்மையாக கூட லவ் பண்ணல, அதுக்குள்ளேயும் பாருங்க இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. சரி என்னமோ வெயிட் பண்ணுற அளவுக்கு வெயிட் பண்ணு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன்னு வேன் அந்த பக்கம் போக, இவங்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாங்களே அது எல்லாத்தையும் டாக்டர் தெரும் பார்த்துட்டு தான் இருக்காரு. பார்த்தவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த யாக் பையனை தனியாக கூப்பிட்டு வச்சு, தம்பி இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் நீ வந்து ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் தான், அவனுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்காது அப்படின்னு எல்லா விஷயமும் எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு எதுவுமே தெரியாது, நீ விலகி போயிருடா அப்படின்னு டாக்டர் தெரு வந்து யாக்க போட்டு மிரட்டி இருக்காங்க. இங்கே பாருங்க இந்த மாதிரி சும்மா ஊழவுதாரெலாம் விட்டு இருக்காங்க அப்படின்னு யாக்கு சொன்னாலும் டாக்டர் தெரு கேட்க முடிக்காங்க. இங்கே பாருடா, கூடி சீக்கிரம் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்டா, எது உண்மை எது பொய்ன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு டாக்டர் தெரு சொல்ல, பார்த்துக்கலாம் அப்படி இந்த யாக் பையனும் டாக்டர் தெருக்கிட்ட வந்து நல்லா சவாலா திமுறாதான் பேசியிருக்கான். யார் ஜெயிக்க போறதுன்னு தெரியலையே. அப்படியே அப்படி அடுத்த சீன்ல வந்து யாக்கோட ட்ரைனிங் சென்டர் தான் கட்டுறாங்க. யாக்கோட ட்ரைனிங் சென்டர்ல வேன் இருக்கான். வேன் என்னன்னா ட்ரைனிங் எடுக்க சொன்னா இன்னைக்கு நைட்டு என்ன காஸ்டியூம் போட்டு என்ன பண்ணலாம் அப்படி இந்த வேன் பையன் வந்து டாப்பிக்கை மாத்திக்கிட்டு இருக்கான். அதுவும் சரிதான் அப்படி யாக்கு வந்து யோசிக்கிற கேப்ல, நீ யோசி நான் போய் என்ன ஏதுன்னு பாட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேன் போக,
இரு இரு எங்க போற? சைக்கிள் கேப்ல எஸ் ஆக பாக்குறியாக்கும்? ட்ரைனிங்ல இருந்து நீ எஸ் ஆக பாக்குறடா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. சரி சரி போ அப்படின்னு யாக் சொல்ல, சரிடா கிளம்புறா அப்படின்னு வேன் வந்து கிளம்புறான். தம்பி இரு உன்னை வீட்டுக்கு போக சொல்ல, வா வந்து வெயிட் தூக்கவா அப்படின்னு இந்த யாக் பையனா வேனை வந்து வெயிட் தூக்க கூட்டு போயிட்டான். அங்க போய் இந்த வேன் பையன் வந்து ஏதாச்சும் பேசி சமாளிச்சு ஓப்பு அடிக்கலான்னு பார்த்தா யாக்கு விட முடிக்காம்பா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் யாக்கு விடுறான். யாக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு குளிக்கலான்னு போக வேன் போய் பின்னாடியே வந்துட்டான். டேய் இது ஏன் ரூம்ல வெளியே போடா அப்படின்னு யாக்கு என்ன சொன்னாலும் வேன் கேட்க முடிக்கான். வேன் உள்ள வந்து என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்த்தே தீர்வேன்னு, அதுவும் முழுசா பார்த்தே தீர்வேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். ஓ பார்க்கணுமாக்கும் அப்படின்னு இந்த யாக்கும் வேணும் அது இதுன்னு எதுன்னு என்னமோ பண்ணியிருக்காங்க. சரி நான் கிளம்புறேன், என் ரூம்க்கே கிளம்புறேன், ராத்திரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த வேன் போகிறான். போறவேன் இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படின்னு வேன் சொல்ல, என்னது சர்ப்ரைஸா, என்ன சர்ப்ரைஸு அப்படின்னு யாக்கு வந்து ஆர்வமாக கேட்டா, அங்கே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேன் கிளம்பிட்டான். யாக்கும் ரொம்ப ஆர்வமாக ராத்திரி நேரம் வந்து இந்த வேன் பையனோட வீட்டுக்கு வந்துட்டான். ஆக்சுவலாக யாக் கையிலே வந்து இன்னொரு கீ இருக்கு. அதான் இந்த யாக் வந்து உள்ளே வந்துட்டான். உள்ள வந்தவனுக்கு பெரிய ஷாக்கு. அங்க வேணா ஆளையே காணும். வேன் அப்படி எங்கதான் போயிருக்கான்னு பார்த்தா டாக்டர் தெரு இருக்கார்ல, தெரு தான் அவர் ரூமுக்கு கூட்டு போயிருக்காரு. சும்மா ப்ரெசன்டேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்றதுன்னு கூட்டு போய் அங்க பார்த்தா டின்னர் மாதிரி ஏகப்பட்ட அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கு. என்னது இது அப்படின்னு வேன் கேட்க, இவ ப்ரெசன்டேஷன் பத்தி பேசுதான், அப்புறம் நம்மளை பத்தியும் பேசுதான் அப்படின்னு டாக்டர் தெரு வந்து இப்படி பேசியிருக்காரு. வேன் இருந்தாலும் பிடி கொடுக்காம ப்ரெசன்டேஷனை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கான். டாக்டர் தெரு வந்து சும்மா இல்லாம குடிச்சிட்டு என்னென்னமோ பண்ணியிருக்காரு. உனக்கு இன்னமும் புரியல, நான் உன்னை லவ் பண்றேன்னு இந்த டாக்டர் தெரு வந்து வேன் பக்கத்துலேயே போக, நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க நான் கிளம்புறேன்னு வேன் கிளம்ப பாக்குறான். இருந்தாலும் டாக்டர் தெரு விடாம வேன் மேல பாஞ்சி ஐய அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சுப்பா. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் தெரு இருக்கார்ல, அவரோட ட்ரெஸ் மேலே வேற ட்ரிங்க்ஸ் ஓட்டியதால சரி இருப்பா நான் போய் தொடச்சிட்டு வந்துடுறேன்னு அவர் உள்ளே போக, அவர் நேரமா என்னன்னு தெரில பைப்பு பிச்சுக்கிச்சு. அவர் கத்த இந்த சத்தத்தை கேட்டு வேன் இருக்கம்ல அவன் என்னாச்சும் ஏதாச்சும் உள்ளே போய் பார்க்க, அவன் பைப்பை சரி பண்ணுறேன்னு என்னென்னமோ பண்ணியிருக்கான். பாவம்ப்பா பையன் சொதன்னு நினைஞ்சே போயிட்டான். இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த யாக்கு இருக்காம்ல, அவன் காவு அந்த பக்கம் இருந்து வர, ஏப்பா இந்த வேன் பையன் எங்கே தான் போயிட்டான் அப்படின்னு காவு கிட்ட விசாரிக்க, அவன் எனக்கு ஆடியோ மெசேஜ் தான் அனுப்பினான்ப்பா, எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காவை வந்து ஸ்ட்ரைட்டா டாக்டர் தெரு இருக்கார்ல அவன் ரூமுக்கு தான் போறாங்க. அங்க பார்த்தா வேன் இருக்கான். வேன் வந்து சொத நினைஞ்சிருக்கு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு காவு கத்தி இருக்கான். பின்னோடியே இன்னொரு ஷாக்கு யாக்கு இருக்காம்ல, யாக்கும் இதெல்லாத்தையும் பார்த்துட்டான். பார்த்தவன் தப்பா நினைச்சிட்டான். டே நீ நினைக்கிறவங்க எதுவும் இல்லடா அப்படின்னு வேன் புரிய வைக்க முயற்சி பண்ணா. டாக்டர் தெரு வந்து திமுறா பேசுறாரு, புரியுதா ஏது நிஜம் ஏது பொய்ன்னு, நிஜம்தான் என்னைக்கு ஜெயிக்கும் அப்படின்னு டாக்டர் தெரு வந்து திமுறா பேச, யாக்கு இருக்க கோவத்துக்கு வந்து டாக்டர் தெருவை போட்டு அடிக்க போயிட்டான். டே எதுக்குடா சண்டை போட்டு இருக்க, இங்க எது கிளம்புவோடா அப்படி வேன் சொல்ல, யான் கோவமா போயிருக்கான். கோவமா போனவன் என்ன சொல்றான்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் தானே, இதை நம்ம வந்து இப்பயே பிரேக்கப் பண்ணுறது நல்லது. அப்புறம் நீ எனக்காக வந்து உன்னோட ரூம் கார்டை வந்து கொடுத்தீல, அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், என்னோட செயினை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாக் வந்து அவனோடக்கு போய்கிட்டு இருக்கான். வேனோட ஒப்பீனியன் என்ன கூட இவன் கேட்கவே மாட்டான். வேன் சொல்றதையும் கேட்கவே இல்லை. யாக் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே போறான். அங்க ஜிம்ல வந்து அந்த மார்க் பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு அசைன்மெண்ட் கொடுக்குறேன்னு உட்கார, என்னடா இது மூஞ்செல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு என்னாச்சு அப்படியே அந்த பொண்ணு கேட்க, யாக் பெருசா எதுவும் பேசவே இல்லை. அந்த பொண்ணோட தோலை சாஞ்சுக்கிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். இப்படி ரெண்டு பேரும் ஒவ்வொரு பக்கமும் உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. வேன் வேற ஜப்பான் போற நாளும் வந்துருச்சு. வேனும் டாக்டர் தெரு இருக்காங்களே, ரெண்டு பேரும் ஜப்பான் போயிட்டாங்க. வேன் என்னமோ அவன் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். டாக்டர் தெரு வந்து சும்மா இல்லாம ஓவரா குடிச்சிட்டு நசன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. நான் அவன்கிட்ட சேருவோம் அது இதுன்னு என்னென்னமோ பேசுறாரு. வேன் காது கொடுத்து கூட கேட்கல, ரொம்ப குடிச்சிருக்கீங்க கிளம்புங்க அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து கிளம்ப சொல்றான். ஏன்டா எனக்கு கிளப்புறதுலே குறியா இருக்க அப்படின்னு டாக்டர் தெரு வந்து குடிச்சிட்டு தள்ளு முள்ளாடி எந்திக்க, என்ன பண்றீங்க எதுக்கு இப்படிலாம் படிக்கிறீங்க அப்படின்னு வேன் வந்து அவரை பிடிக்கலான்னு போக, டாக்டர் தெரு என்னன்னா வேன் மேலேயே விழுந்துட்டாரு. உனக்கு இன்னமும் புரியல நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு அப்படின்னு டாக்டர் தெரு வந்து கேட்டுட்டு வேனுக்கு கிஸ் கொடுக்கலான்னு பக்கத்துல போனவர் அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. இவர் வேற நேலங்கால தெரியாம இப்படி பண்ணியிருக்காருன்னு வேன் வந்து எப்படியோ அவரை தள்ளி விட்டு அவன் இங்கிருந்து எஸ் ஆயிட்டான். அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் வந்து இந்த யாக் பையன் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கான். என்னதாண்டா ஆச்சு அப்படின்னு மார்க் பொண்ணு வந்து கேட்க, உடலமா மேட்சை பத்தி தான்
அப்படின்னு இவன் வந்து சமாளிக்க, ஏன்டா மேட்ச்ல நீ நல்லா தானே விளையாடுவ, எதுக்கு இவ்வளோ அப்செட்டா இருக்க, அதெல்லாம் ஜெயிச்சிருவேன் அடி. இந்த பொண்ணு வந்து சப்போர்ட்டிவா பேசிக்கிட்டு, சரிவா இதுல ஏறி ஏறி விளையாடலாம் அடி. அந்த பொண்ணு வந்து ஏறுங்கிற பேர்ல வந்து கீழே விழ போக, அது பாருங்க இது வந்து லைட்டா ரொமான்ஸ் சீன் மாதிரி டெவலப் ஆயிடுச்சு. 2 பேரும் கிஸ் கொடுக்குற மாதிரி பக்கத்துல வந்துட்டாங்க. நல்ல வேலை அதுக்குள்ளே இவங்க சுதாரிச்சுட்டு, சரி எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன்னு அந்த பொண்ணு இங்கேருந்து கிளம்பி போயிட்டா. பாவம் இன்னும் யாக்தான் ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருக்கான் போல இருக்கு. இந்த கன்ஃபியூஷனோட இவன் வந்து ரிங்குக்குள்ள போறான். அந்த ரிங்குக்குள்ள வந்து ரொம்ப பலமா இருக்கான், ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கான். யாக்கா பார்த்தாலே புரட்டு எடுக்கணும்னு முடிவோடு தான் வந்திருக்கான் போல இருக்கு. இந்த யாக் பையனுக்கு வேற வேனோட நினப்பாவே இருக்கு. வேனு டாக்டர் தெருன்னு 2 பேரும் கிஸ் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் குழாவற மாதிரின்னு எங்க பார்த்தாலும் அவங்களதான் இவன் வந்து யோசித்து பார்க்குறான். இவனால சரியா மேட்ச்ல வந்து கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல. கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாட்டி என்ன அர்த்தம்? அவ்வளவுதான்ப்பா, யாக் இந்த மேட்ச்ல தோத்துட்டான். இன்னொரு பக்கம்னா வேன் வந்து ப்ரெசன்டேஷன்லாம் முடிச்சுட்டு யாக் கால் பண்ணலான்னு இவன் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். கால் போகவே மாட்டேக்கு. இந்த நேரம் காவு இருக்காம்ல, அவன் கால் பண்ணி, டேய் நியூஸை பார்த்தியா இல்லையா அப்படின்னு காவு சொல்ல, என்னதான் ஆச்சு அப்படின்னு வேன் கேட்க, தெரியாதா உனக்கு, அதான்டா யாக் இருக்காம்ல, யாக் மேட்ச்ல தோத்துட்டான் அப்படின்னு காவு சொல்ல, இதை கேட்குற வேனுக்கு பதறுது. இன்னொரு பக்கம் என்னன்னா அண்ணங்காரன் வந்து யாக்க போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். உனக்கா வந்து எவ்வளோ ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கோம், நீ இப்படியாட பண்ணுவ, நீ எல்லாத்தையும் ஏமாத்திட்ட அப்படின்னு திருப்பி அண்ணங்காரன் சொல்ல அவ்வளோதான் யாக்கு டென்ஷன் தலைக்கேறுது. ஆமாடாம், நான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டேன், உன்னை ஏமாத்திட்டேன், அம்மாவை ஏமாத்திட்டேன், அந்த வேனை ஏமாத்திட்டேன், எல்லாத்தையும் ஏமாத்திட்டேன், நான் யாருக்குமே தேவையில்லை, இங்கேருந்து கிளம்புறேன்டா அப்படின்னு இந்த யாக்கை வந்து கத்திட்டு அவனாடுக்கும் போய்கிட்டு இருக்கான். அவனை சமாதானப்படுத்தலான்னு சேர் பின்னாடி போனான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, போட்டோம் அப்படின்னு இந்த அண்ணங்காரன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த யாக் பையனுக்கு வந்து எங்க போறதே தெரியல. அதான் யாக் வந்து எப்பயுமே அப்செட்டா இருந்தா சீக்கிரட்டா ஒரு பார் இருக்குல்ல, அந்த பாருக்கு தான் போவான். இப்போ அதே பாருக்கு வந்து இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் செஞ்சுக்குது யாக்குன்னு, யார்டா அதை கூப்பிடுறது அப்படின்னு திரும்பி பார்க்க இந்த வேன் பையன் நிற்கிறான். வேனை பார்த்தோன்னே யாக்கு வந்து லைட்டா ஹாப்பியா இருக்கு. இந்த வேன் பையன் டக்குன்னு என்ன பண்றான்னா யாக்கு வந்து கிஸ்ஸை கொடுத்துட்டான். அதுவும் உதட்டுல கிஸ்ஸை கொடுத்துருக்கான்ப்பா. இப்போ அப்படியே சின்னதா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போட்டு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த யாக் பையன் வந்து, நான் ஜெயிச்சா எனக்கு ரிவார்டா என்ன வேணும்னா உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் வேணும். உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை வந்து நீ யாரை உண்மையா லவ் பண்றியோ அவனுக்கு தானே கொடுப்பேன்னு சொன்ன, நீ அதை வந்து எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு யாக் கேட்டிருப்பான். இப்போ அதை வந்து வேன் வந்து யாக்க கொடுத்துட்டானா என்ன அர்த்தம்? அப்ப வேன் வந்து யாக்க லவ் பண்றான்னு அர்த்தம். அது யாக்குக்கும் புரியுது. என்னடா என்ன ஆறுதல் படுத்துறதுக்காக கொடுத்தியா இல்ல வேற எதுக்காச்சும் கொடுத்தியா அப்படின்னு யாக் வந்து கொஞ்சம் நக்கலா கேட்க, உனக்கு இன்னுமாட புரியல அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து மறுபடியும் கொடுக்க ஸ்டார்ட் பண்றான். எப்படியோ ஃபேக்கா இருந்தவங்க இப்போ வந்து ரியலா ஒன்று சேர்ந்துட்டாங்க. அது வரைக்கும் நமக்கு ஹாப்பி தான்ப்பா. இந்த ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பாய்.